தனுசு ராசி அன்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது அண்ட் உங்களை விட்டு விலகக்கூடிய அந்த ஒரு உறவு யார் அப்படின்றத அம்மாட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. தனுசு ராசிக்காரங்களுக்கு 2-3 கூடிய சனி பகவான். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தை வர பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறப்ப தனுசு ராசிக்காரங்களுக்குமே வந்து கடன் பிரச்சனைகள் முதல்ல தீர்வுக்கு வரும். அப்போ தொழில் மேலே அதிகமான ஒரு கவனத்தை வந்து கொண்டு வந்துருவாங்க. சிறப்புமா. இப்ப தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்க வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த தருணத்துல அவங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய அந்த உறவு யாராக இருக்குமா? இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல சனி வக்ர பயிற்சி நடைபெற்று இருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில 12 ராசிக்காரர்களுக்கும் நடைபெறக்கூடிய சாதக பாதக நிலையை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களை விட்டு பிரியக்கூடிய இல்ல விலகி போகக்கூடிய ஒரு உறவு, இந்த சனி வக்கர பயிற்சியினால உங்களை விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவு யார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து விளக்கி சொல்ல போறோம். இவற்றை பற்றி தெளிவாக நமக்கு கூறுவதற்காக ஜோதிட துறையில ரொம்ப வருடங்களாக பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிடர் மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய இந்த பதிவுக்கு வந்திருக்காங்க. இந்த 12 ராசிகளுக்குமான வக்கர பயிற்சியை பற்றிய சனி வக்கர பயிற்சியை பற்றிய தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ள வாங்க முதல்ல அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. உங்களை பார்த்தோன்னா ஒரு தைரியமே வருது. ஏன்னா சனின்னு சொல்லவே பயமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஆனா அவரை பார்த்து பயப்படக்கூடாது, நீதிமான் அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு தெளிவா நீங்க எடுத்து சொன்னாலுமே வக்கர பயிற்சி அப்படின்ற அந்த பெயர் கொஞ்சம் பயமுறுத்தலா அச்சுறுத்தலா எங்களுக்கு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு வக்கர பயிற்சி, ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்களுக்கு இருக்க போகுது, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது, இது எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு உறவுகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வக்கர பயிற்சியில நம்ம விட்டு ஒரு உறவு விலக போகுது அப்படின்ன உடனே அது எந்த உறவுன்னு தெரிஞ்சுக்கவும் நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். இதற்கான ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும்மா. ஆர்த்தி விலாக் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி, சனி பயிற்சியானே எல்லாத்துக்கும் பயம். ஆமா, இது குரு பயிற்சிகளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அதே குரு எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்காருங்கட்டா கொடுக்க மாட்டாரு. சனி அப்படிங்கிறவரோ தான் பாருங்க நீதிவான். இப்ப கடுமையான ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, அதை பார்த்து பயப்படுவோம்ல. ஆனா அவர் சரி நல்லதான் செய்வாரு, ஆனா பயப்படுவோம் நம்ம வந்து. அதே மாதிரிதான் சனியை பார்த்து பயப்படுற தன்மையும் பாருங்க. ஏன்னா சனி வந்து நார்மலா பாருங்க இப்ப மீனத்துல தான் இருக்காரு. மீனத்துக்கு வந்தோடனே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்ம எல்லாம் பயப்படக்கூடிய வேலை இருந்துச்சு. இப்ப அதே சனி வந்து வக்கரத்துல இருக்காரு. வக்கரம் அப்படின்னாலே பாருங்க சூரியன் தான் மொத்த கோள்களையும் மொத்த கிரகங்களையும் தன்னுள்ளே தன்னுடைய சக்தி மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன். அதே சூரிய பார்வை அந்த காஸ்பி கதிர்வீச்சு எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் போகணும். அப்ப இப்ப சனிக்கு வந்து சூரியனோட இந்த தன்மை வந்து கிடைக்கல. அப்ப கிடைக்கல, இப்ப ஒரு சக்தி கிடைக்கல, நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத பின்னோக்கி போவோம்ல. அதே தான் பாருங்க. இப்ப முன்னாடி போய்கிட்டே இருக்குன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில போய்கிட்டே இருப்போம். நம்மளால முடியல, நம்மகிட்ட ஒரு சக்தி இல்லைன்னா என்ன செய்வோம், அப்படியே பின்னாடி போவோம், இல்லை அப்படியே தின்றுவோம்ல. அதே தான் பாருங்க சூரியனுடைய அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால சனி கிரகம் தன்னுடைய டிராவல்ல அப்படியே பின்னோக்கி ஆகுறாரு. இதை நம்ம வந்து ரிவர்ஸ் வக்ரகதி அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம முன்னோக்கி போறதுக்கும் பின்னோக்கி போறதுக்கும் நிறைய முறைகள் வித்தியாசம் இருக்கும். முன்னோக்கி போறப்ப நம்ம நேர்மையான சிந்தனைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கும். அதே இது பின்னோக்கி போனா எல்லாத்துலயும் மாற்றம் வரும்ல. இதுதான் பாருங்க சனி வக்ரகதி அப்படிங்கிறது. இவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம், பொதுவாகவே எல்லா கிரகமே வந்து ஏதாவது ஒண்ணு வக்ரமாக இருந்ததுன்னா ராகு தவிர்த்து, ராகு இயற்கையான குணமே வந்து வக்ரம் தான், அதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர காலத்துல ஒரு நன்மையை கொடுப்பார். செய்யக்கூடிய நன்மையில அதிகமா கொடுப்பார். அதே ஸ்தானத்துல அந்த சனி வந்து ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தாரு அப்படின்னா அதிகமான கெடுதலையும் கொடுப்பார். அதுதான் சனிக்கு பொதுவான பரிகாரம். அவரை பத்தி பயப்படவே வேண்டாம் அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து அழுக்கு துணியை முதல்ல சேரக்கூடாது. இது பொதுவா எல்லா ராசிக்காரருக்குமே வந்து
அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சட்டை வந்து போட்டா 4 நாளைக்கு போட்டுக்கிறாங்க. நான் கழட்டிக்கிற சட்டை போடுறேன் அப்படி போடக்கூடாது. ஒரு நாள் உடுத்தின ஆடையை மறுநாள் போடக்கூடாது. அவங்க வீட்டுல உள்ள அந்த லெட்டின் டாய்லெட் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதுகெல்லாம் இருந்தாலே வந்து சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும். சனி வக்கரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே கிடையாது. இப்ப கொஞ்சம் எல்லாருமே நம்ம ரிலாக்ஸ் ஆயிருப்போம். ஏன்னா வக்கர பயிற்சி அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறதுமா? சனி வக்கரமானது ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது. அதுலயும் பாருங்க அக்டோபர் மாசம் 31 வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது. கடகத்துல இருந்து குரு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அக்டோபர் 31 அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்ம வீட்டுக்கு போயிடாரு. அப்ப சனியோட பார்வை வந்து அங்க கிடைக்கல. அப்ப அந்த அக்டோபர் 31 இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் இடப்பட்ட காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருமே பொதுவா கவனமா அவருக்கு உண்டான ஒரு வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு செய்யறதுக்கு மனசு வேணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா நமக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கிறதுனா இந்த கிரகத்துடைய வேலைகள் வந்து அப்புறம் யார் செய்யறது? அது சனிதான் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பா அது நம்ம இப்ப இல்ல முன் ஜென்மத்துல கொடுக்கக்கூடிய செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாறு போல அதற்கான விளைவுகளை தான் இப்ப அவர் வந்து கொடுக்கிறாரு. இந்த விளைவின் வீரியத்தன்மையை குறைப்பதற்கு நிச்சயமா நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை, சனி பகவானுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடிவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தினும் 12 ராசிகளுக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ராசிக்காரர்களை விட்டு பிரியக்கூடிய விலகக்கூடிய அந்த உறவு யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசியா நம்ம விளக்கமா பார்க்கலாம். அதற்கு முன்பு அம்மா கிட்ட, நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நேரடியா கன்சல்டிங் ஆன்லைன் மூலமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக பிரைவேட்டா உங்களுக்குன்னு தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது அண்ட் உங்களை விட்டு விலகக்கூடிய அந்த ஒரு உறவு யார் அப்படின்றத அம்மாட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. தனுசு ராசிக்காரங்களுக்கு 2, 3 கூடிய சனி பகவான் அவரே வந்து அர்த்தாஷ்டம சனியா 4ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. ஒண்ணு இவங்களுக்கு சரியானா இவங்களுடைய அன்னைக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப 2 பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி விரைய செலவா வந்துகிட்டே இருக்கும். இப்போ சனி வந்து வக்கரமானோடனே ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஸ்டாப் வைப்பாரு. போதும்ப்பா விரைய செலவு போய் எனக்கு ஆஸ்திரி கலைஞ்சே வந்து விரயம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு பிரயோசனம் இருக்காது. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எந்த ஒரு நோய் அப்படிங்கிற விஷயமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு நேரம் போறப்ப ஒரு மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. அப்ப வந்து இப்ப அதுக்குண்டான ஒரு பிரச்சனை தீர்வாகும். நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அதே நேரத்துல வந்து 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தை வர பாக்குறாரு. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறப்ப தனுசு ராசிக்காரங்களுக்குமே வந்து கடன் பிரச்சனைகள் முதல்ல தீர்வுக்கு வரும். சனி பகவான் பார்வைப்பட்டவனே பாருங்க கடன் வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடும். அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை தொழில் காரக கிரகமான சனியே பார்க்குறாரு. இது ரொம்ப ஒரு சிறப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்போ தொழில் செய்ய முடியாம நான் ஏற்கனவே செஞ்சு விட்டுட்டேன் அப்படி சொல்றவங்க கூட இந்த காலகட்டத்தில் தொழிலில் வந்து பெரிய அளவில் லாபத்தை அடைவாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ராசி மேலேயே சனி பகவானுடைய பார்வையும் படுது. அதுவே ரொம்ப சிறப்பான விஷயம். அப்ப தொழில் மேல அதிகமான ஒரு கவனத்தை வந்து கொண்டு வந்துருவாங்க. சிறப்புமா. இப்ப தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்க வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த தருணத்துல அவங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய அந்த உறவு யாராக இருக்குமா? இப்ப தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே யார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய மாமியார் தான். அவங்க எந்த ஒரு காலகட்டம் ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் தனுசு ராசிக்காரோட கோணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேருக்கு நேரம் கேட்கணும். இல்ல நான் நேர்மையா இருக்குல்ல அதே மாதிரி சில கேள்விகள்லாம் ஒரு வக்கீலெல்லாம் அந்த தாராளத்துல மறந்துருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி கேட்கற தன்மையினால இவங்களுக்கும் உங்க மாமியாருக்கு சின்ன சின்ன உரசல்கள் வந்துகிட்டே இருக்கும். சில பேர் தனுசு ராசிக்காரங்க தான் அம்மா மாமியாரே வந்து தான் வீட்டுல வச்சு வேற பாப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வருதோ ஆனா அவங்களே தான் வீட்டுல வச்சு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தான். அப்படி இருந்தாலும் அந்த மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்கவே முடியாது. ஏதாவது கூட இருந்துகிட்டு இல்லை எங்கேயோ இருந்துகிட்டு இவளை பத்தி ஒரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வந்து ஒரு குற்றம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்து அவங்களுடைய மாமியார் வந்து போதும் பண்ணிமே வேண்டாம் நம்மளுக்கு விலகி போயிருவோம், நம்ம பிள்ளை நல்லா இருந்தா போதும், நம்ம மகன் நல்லா இருந்தா போதும், எவ்வளவு நாள் தான் நம்மளும் சொல்றது இப்படியே பிரச்சனையா மாமியார் வந்து
புரிதலோடு ஓ விலகி போகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த நேரத்துல அதிகமாவே இருக்குது. குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற அந்த நிலை போதும், அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம மகனோ நம்ம மகளோ இல்ல நம்ம மருமகனோ மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு அவங்க வந்து விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதனால குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை தான் நிலவும் அப்படின்றதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரமும் சொல்லுங்கம்மா. தனுசு ராசிக்காரர்களுக்கு மாமியார் ஸ்தானம் வந்து கன்னி வீடு, சனியோடைய பார்வை படுறதுனால மாமியாருக்கு சில யானோதயங்கள் பிறக்கும். வேண்டாம் போதும் விலகிருவோம் அப்படி சொல்றவங்க இருப்பாங்க. இவங்களுக்குள்ள வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து மாமான்னு நினைக்கிறது பெருமாளை தான். அவர் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு உறவு முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் எல்லாரும் பாருங்க மாமா மச்சான் நினைச்சுக்கிட்டே வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட பெருமாள் ஆலயத்தில் சுத்தம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு, அங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சலாம் விடுவாங்கல்ல, அவங்களுக்கு மொச்சப்பயிறு தானமா கொடுக்கணும். அதை கூட வெள்ளிக்கிழமை ரொம்ப செஞ்சா ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில சனி வக்கரத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் சரியாகும். திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க, தூய்மை பணிகள், கோயில்ல தூய்மை செய்யக்கூடியவங்களுக்கு இவங்க உதவி, அது பெருமாள் ஆலயத்துல, அதுவும் பெருமாள் ஆலயத்துல என்ன மாதிரியான உதவிகள் வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால மொச்சப்பருப்பு ரொம்ப நல்லது. மொச்சப்பயிறு, வெள்ளை மொச்சப்பயிறு, அது வந்து மகாலட்சுமியோட அம்சம். அந்த மொச்சப்பயிறு அப்படிங்கிறது அதையே வாங்கி அங்கு தூய்மை பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு மொச்சை தானம் கொடுக்கறது அவங்களுடைய பொருளாதாரத்துல முன்னேற்றம் வரும். நிச்சயமா இந்த வாழ்வியல் பரிகாரத்தை செய்து பாருங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மிக சிறப்பான பலன்களை மட்டுமே வழங்கட்டும். சனி வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரிவையும் ஒரு விலகலையும் கொடுக்கும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான வாழ்வியல் பரிகாரங்களையும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா. சங்கரேஸ்வரி அம்மா மருத்துவ ஜோதிடர் ரொம்ப அற்புதமா இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றிய விளக்கங்களை நமக்காக கொடுத்திருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு, ஜோதிட ரீதியான பரிகாரங்கள், வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்க சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.